தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே தமிழகத்தின் கல்வி அமைப்பில் இருக்கும் சில முக்கிய பிரச்சினைகளை முன்வைக்க உள்ளது. இந்த பிரச்சினைகள் பெற்றோர்கள் மற்றும் கல்வி அறிஞர்களின் கவலைகளையும் பிரதிபலிக்கின்றன. இதில் முக்கிய அம்சங்களின் சுருக்கம் மற்றும் கருத்துக்கள். 1. தனியார் கல்வி கட்டண உயர்வு. தனியார் கல்வி கட்டணம் மிகவும் அதிகரித்துள்ளன. பல தனியார் கல்வி நிறுவனங்கள் அரசியல் பிரமுகர்களின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன. இந்த நிறுவனங்கள் தொண்டு அறக்கட்டளை நிதி மேலாண்மைக்கு பயன்படுத்துவதால் வருமான மறைவு இருப்பது போல தோன்றுகிறது. இந்த நிறுவனங்களின் கட்டணங்களை பொறுப்புடன் மற்றும் வெளிப்படையாக கையாளுவதை தவறுகளை தவிர்க்க உதவும். ஏற்கனவே இதை கண்காணிக்க தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஃபீ டிட்டர்மினேஷன் கமிட்டி செயல்படுவதாக உள்ளது. ஆனால் இந்த அமைப்பால் பயனுண்டா என்பதை உங்களிடம் விட்டுவிடுகிறேன். இந்த அமைப்பு உள்ளதா என்பதே பலருக்கும் தெரியாது. 2. கட்டண ஒழுங்குமுறை மற்றும் அமலாக்கம். தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்தும் குழு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் அமலாக்கம் இல்லையெனில் இந்த குழுவின் செயல்திறன் குறைவாக இருக்கும். அட்மிஷன் காலங்களில் பள்ளிகளில் அதிகாரிகளை நியமித்து கட்டண அமைப்புகளை பொதுவில் காட்டுவதால் பெற்றோர்கள் கட்டண வேறுபாடுகளை பற்றி புகார் செய்ய வாய்ப்பு பெறுவர். இந்த அமைப்பை டிவிகே ஆட்சிக்கு வந்தவுடன் மெருகேற்றி செயல்படுத்தும். 3. மூலதன கட்டணம், கட்டாய நன்கொடை, நிலை முதல் தொகை, நுழைவு நன்கொடை 90% கல்வி நிறுவனங்களில் காண முடியும். கல்வி நிறுவனங்கள் தங்கள் தொண்டு அறக்கட்டளை பயன்படுத்தி டிஜிட்டல் மூலமாக பெறத் தொடங்கிவிட்டார்கள். மற்றவர்கள் ரொக்கமாக பெறுகின்றனர். அட்மிஷன் காலங்களில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டால் இதுபோன்ற செயல்பாடுகள் தடுக்க முடியும். இந்த நடைமுறையை டிவிகே அகற்றி திறமை அடிப்படையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை வழங்குவதற்கு அதிக கவனம் செலுத்தும். 4. பொது விருந்து மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் உள்ள ஏற்ற தாழ்வு. பொது பள்ளிகள் இலவச கல்வியை வழங்கினாலும் கல்வித்தரம் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் சரியாக இல்லாத காரணத்தினால் அரசியல்வாதியும் தங்கள் பிள்ளைகளை தனியார் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கின்றனர். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக பொது பள்ளிகளை மேம்படுத்தினால் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும். அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் இந்த பள்ளிகளை மேம்படுத்துவது ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று டிவிகே கருதுகிறது. 5. பாடத்திட்ட வேறுபாடு. மாநிலத்துறை, மேட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ மற்றும் சர்வதேச பள்ளிகள் போன்ற பல பாடத்திட்டங்களின் இருப்பு கல்வி தரத்தை மற்றும் வாய்ப்புகளை வேறுபடுத்துகிறது. ஒற்றை பாடத்திட்டத்தை கொண்டுவருவது அனைத்து மாணவர்களும் சமமாக போட்டித் தேர்வுகளில் தயாராக உதவும். தமிழ்நாட்டில் மட்டுமின்றி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை அமல்படுத்துவதால் கல்வி சமத்துவத்தை அதிகரிக்க உதவும். 6. இலவச கல்வி மற்றும் எழுத்தறிவு குறிக்கோள். யுஜி வரை இலவச கல்வி மற்றும் 100% எழுத்தறிவை அடைவதே டிவிகேயின் பெரும் குறிக்கோள். தரமான, அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய கல்வியை வழங்குவதால் தமிழ்நாடு மற்றும் இந்தியா உயர்ந்த எழுத்தறிவை அடையும் மற்றும் சம வாய்ப்புகளை கொடுக்கும். பணக்காரன் மற்றும் ஏழையின் குழந்தை ஒருசேர படித்து சமத்துவத்தை உணர்த்த வேண்டும். இந்த மாற்றங்கள் டிவிகே அரசியல் தன்னிகராண்மை, கொள்கை சீர்திருத்தங்கள் மற்றும் சரியான அமலாக்க செயல்முறைகளை பெற வேண்டும். இத்தகைய பிரச்சினைகளை சமாளிப்பதன் மூலம் தமிழகத்தில் சமமான மற்றும் எளிதில் அணுகக்கூடிய கல்வி அமைப்பை உருவாக்க முடியும். இது பிற மாநிலங்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். வாழ்க தமிழக வெற்றிக் கழகம், வளர்க தமிழகம். அடுத்த தொகுப்பை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.